ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நம்ம வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி முந்தா நாள் வந்து வீடியோ போட்டிருந்தோம், கன்சீவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த நான் அதிலே சொல்லியிருந்தேன் யாரும் நெகட்டிவாக பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு கமெண்ட்ஸு கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை. 1500 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்துடுச்சு. ஆனால் எல்லாருமே பாசிட்டிவ். அதுவும் இல்லாமல் நம்ம மசாலாவுக்கு வந்துட்டு நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமா, அந்த வாட்ஸ்அப்பில் நம்மள்கிட்ட ரெகுலராக மசாலா வாங்குறவங்களும் சரி, அவ்வளோ கமெண்ட்ஸு. ஒரு சிலர்லாம் எனக்கு அதை பார்த்தோன்னா அழுகையே வந்துட்டு எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருந்தது. நம்மளை இன்னமும் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் அவங்க நம்மளை பார்த்துருக்காங்க, இப்படி ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னோன்னா அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வீடியோ போட்ட உடனே அவங்களும் நீ கமெண்ட்ஸை பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏதாவது நெகட்டிவாக இருந்தால் நான் ஃபீல் பண்ணுவேன்னு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க ஃபோன் பண்ணாங்க, சரின்னு பேசணும். அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்துச்சாமா. என் வீடியோ பாதியில் இருக்கான், அவங்களுக்கு முக்கியமான ஃபோன் வந்துருச்சான். அதை கூட அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீடியோ பார்த்து அவ்வளோ அழுகையாமா, ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸு பாசிட்டிவாக எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நம்ம அந்த சந்தோஷத்தை தாண்டி நம்ம ஒரு வருஷமாக நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன்னு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். அதில் வர்ற கமெண்ட்ஸு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டீங்க இதே தான் வரும். எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அது நமக்கு நல்லது நடந்ததுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சொன்னால் அதில் ஒரு 10 பேருக்கு பயனடைய முடியும். நான் போயிட்டுருக்கிறப்பே அதை சொல்ல வேணாங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னா, நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் வந்து கன்சீவ் ஆகியிருக்கேன், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். நமக்கு கல்யாணம் ஆகி வந்துட்டு எனக்கு 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 2 வருஷம் வந்து நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே போகல. நாங்கள் திருப்பூரில் இருந்தோம். அப்படியே ஜாலியாக எல்லோரும் கல்யாணம் ஆன புதுசில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கே என்னடா அப்படின்னு தோணுச்சு. சரி, நாங்கள் திருப்பூர்லேயே வந்துட்டு ஆனந்தி அக்கா தான் ஃபஸ்ட்டு எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒரு டாக்டர்கிட்ட ஆனந்தி அக்கா, கலா அக்கா எல்லாருமே அங்கே தான் பார்த்தாங்கங்கிறதுனால கைராசியான டாக்டர்னு எங்களை ஃபஸ்ட்டு அக்கா தான் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்டு நல்லா தான் அவங்க நார்மலாக ட்ரை பண்ணாங்க. என்ன சத்து மாத்திரை கொடுத்து அப்படியே போயிட்டு இருந்தேன் மாதம். அப்படியே லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் வந்ததுனால நம்ம ஊருக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஊருக்கு வந்தால் அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல, அப்படியே பாதியில் அப்படியே நின்றுடுச்சு. லாக்டவுன்லாம் முடிஞ்சு நம்ம ஊரில் தான் ஒரு அடிப்படையாக ஒரு இது வந்துருச்சு. குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தால் பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம மேலே ஒரு இறக்கப்பட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்களே. நம்மளை பார்க்குறவங்க எல்லோரும் என்ன ஆஸ்பத்திரியில் பார்க்குறியா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னு சொல்கிறது அது வந்து நார்மலாக ஆகிடும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் எல்லோரும் ஒரு ஆஸ்பத்திரி இங்கே பாரு அங்கே பாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கடவுள் வந்துட்டு எனக்கு நீ இங்கே தான் போன்னு சொல்லி என்னை முதல்ல அமுச்சு விட்டதே நான் இன்றைக்கி தான் அதை சொல்கிறேன். நான் மேடம் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப மேடத்துக்கிட்ட கூட நான் இன்னும் சொல்லலை. நான் இங்கே தான் மேடம் வந்தேன்னு கூட நான் இன்னும் சொல்லலை. முதல்ல இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிருக்குல்ல, முதல்ல நான் மேடத்துக்கிட்ட தான் போனோமே. லாக்டவுன் நேரத்தில் ஊருக்கு வந்துருந்தேன்ல, அப்போ எங்கள் அக்கா வந்துட்டு சொல்லி அங்கே தான் அழைச்சிட்டு போணுச்சு. நான் கேள்விப்பட்டேன்டி அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் ஒரு டைம் போனோம். 1 மாதத்துக்கான மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்டோம். அப்புறம் ஊருக்கு போயிட்டோம், திருப்பூர் போயிட்டோம். திரும்ப வர முடியலை, அப்படியே அது விட்டுட்டோம். அது நான் என்ன இதில் சொல்ல வர்றேன்னா, நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னா அதை நம்ம கண்டினியூவாக ஒரு 6 மாதமாவது எடுத்தால் தான் அது நம்ம உடம்புக்கு செட் ஆகி எப்படி என்னங்கிறது நம்மளோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அவங்க நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பண்ண தவிர அந்த ஒரு டைம் போய் அந்த 1 மாதம் மாத்திரை வாங்கிட்டு அதோடு நாங்கள் திருப்பூர் போயிட்டோம். அப்புறம் 6 மாதம் கழித்து திரும்ப ஊருக்கு வர்றோம். திரும்ப எங்கள் அக்கா வந்துட்டு நீ இங்கே போனதை விட்டுட்டோமா, திரும்ப எங்கள் அக்கா தான் சொல்லுது இது மாதிரி எங்கள் ஊர், ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகிட்டுனா அது ஒரு நம்மளுக்கு நமக்கும் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போகுது. அது மாதிரி எங்கள் அக்கா ஊரில் ஒரு 2 பேர் அங்கே போய் பார்த்து சக்ஸஸ் ஆனதுனால நம்மளும் இந்த மாதிரி தஞ்சாவூரில் ஒரு டாக்டர் இருக்காங்களாம், அங்கே போகலாண்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிறோம். அங்கே போனோம். அங்கே கரெக்டாக நான் 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அங்கே அவங்கக்கிட்ட.
நான் மாறவே இல்லை. நாங்கள் நிறைய டாக்டர் போகல, நான் கண்ணம்னான்னு நான் டேப்லெட் சாப்பிடல. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அதை நான் கேட்டுக்கிட்டு சரிங்கம்மா நான் போகிறேன் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். நான் பார்த்ததே மொத்தம் வந்து திருப்பூரில் ஒரு டைம் பார்த்தேன், தஞ்சாவூர், அப்புறம் மேடத்துக்கிட்ட, அவ்வளவுதான். நாங்கள் இந்த 8 வருஷத்தில் பார்த்தது 3 டாக்டர் தான். சரின்னு நாங்கள் தஞ்சாவூர் போனோம். அவங்க ஃபஸ்ட்டு அவங்களும் நார்மலாக தான் எனக்கு டேப்லெட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கு சத்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு ஒரு 2-3 மாதம் ட்ரை பண்ணாங்க, நார்மலாக தங்கலைன்னு சொல்லி லேப்ரோஸ்கோப் பண்ண சொன்னாங்க மேடம். இல்லை ஃபஸ்ட்டு ஐயுஐ ட்ரை பண்ணோம். ஐயுஐ ட்ரை பண்ணதில் சக்ஸஸ் ஆகலைங்கிறதுனால லேப்ரோஸ்கோப் பண்ண சொன்னாங்க. லேப்ரோஸ்கோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 டைம் ஐயுஐ வச்சாங்க. மொத்தம் எனக்கு 4 டைம் ஐயுஐ வச்சாங்க. 4 டைமும் சக்ஸஸ் ஆகலை. கடைசியாக நமக்கு தான் அந்த நார்மலாக இருந்தால் கூட தங்கலைங்கிறப்போ ஒன்று தெரியாது. ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறப்ப அதை ரொம்ப நம்பிட்டு இருக்கிறப்போ ஒன்று நடக்கலைன்னா அது ரொம்ப மன உளைச்சல் ஆகும். அப்போ வந்து நாங்கள் 2 பேருமே மேடத்திட்ட ஏன் மேடம் வந்து எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு கேட்டோம். அவங்க அப்போ தான் இத்தனை பர்சன்டேஜ் ஐயுஐயில் வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் தாம்மா இருக்குது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படிலாம் சொல்லிவிட்டு, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வயசு கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு இல்லை மேடம், நான் வெயிட் பண்ண முடியாது, அடுத்த ப்ராசஸ். ஏன்னா இன்னொன்று எனக்கு தஞ்சாவூரில் பிடிச்சது என்னென்னா, மேடம் வந்து அப்படியே ஒரே ட்ரீட்மெண்ட்டாக அப்படியே கொண்டு போகல. அவங்க ஒன்று ஃபெயிலியர் ஆனால் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டை போயிட்டே இருந்தாங்க. நாங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுறோம் மேடம், நான் வந்து நார்மலாக ஆகும்னு நான் வெயிட் பண்ணலை, அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடுறேங்கிறப்ப அவங்க அப்போவே சொன்னது வந்து, நீங்கள் ஐவிஎஃப் போயிடுங்க, அப்படி உங்களுக்கு வேணும்னா அடுத்த ப்ராசஸ்ஸை ஐவிஎஃப் போங்க அப்படின்னாங்க. நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயோ எனக்கு தெரிஞ்சவங்களே எங்கள் ரிலேட்டிவ் யாருமே ஐவிஎஃப் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்க, எவ்வளோ செலவாகும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நாங்கள் மேடத்திட்ட கேட்டோம் எவ்வளோ செலவாகுங்கிறப்ப அவங்க ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க. அந்த அமௌண்ட்டு எவ்வளோ தெரியுமா, 12லேருந்து 15க்குள்ளே வரும், 15 லட்சம் வரும். அது வந்து அந்த ஐவிஎஃப்க்கு மட்டும்னு சொல்லலை, குழந்தைய கையில் வாங்குற வரைக்கும் அதுக்கான செலவுன்னு சொன்னாங்க. இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தொடங்கி உங்களுக்கு நல்லபடியாக கையில் குழந்தையாகிற வரைக்கும் குத்து மதிப்பாக இவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொன்னாங்க. அதை கேட்ட உடனே நம்ம நார்மலாக இருக்கவங்களுக்கு இவ்வளோ காசு செலவாகுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எங்களுக்கும் வந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அதுக்கு முன்னாடி நார்மலாக நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால நாங்கள் கடை வச்சுருந்தாங்க, நார்மலாக சம்பளம் வரும், ஃபங்க்ஷனுக்கெலாம் போவோம், சாப்பிடுவோம், போவோம், வருவோம், அப்படி இருந்தோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் மிச்சம் பண்ண கொஞ்சம் சிக்கனமாக இருக்க ஆரம்பித்தோம். இவங்க செலவு பண்ணாலும் நான் சண்டை போடுவேன், நான் அனாவசியமாக ஏதாவது செலவு பண்ணால் இன்னும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளேயே வந்து மாற்றி கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்க ஆரம்பித்தோம். இன்னொன்று என்னென்னா, பணம் சேர்த்துக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போகணும், அது தவறான ஒரு எண்ணம். அதை நல்லா நம்ம குழந்தைக்காக காத்திருக்கோங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறப்ப இவ்வளோ காசு சேர்த்து வச்சுக்கிட்டு தான் போகணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது முடியவே முடியாது. எப்படி சேர்த்து வச்சாலும் நம்மளால் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கிட்டு நம்மளால் போக முடியாது. நாங்கள் அப்படி தான் அந்த நேரத்துக்கு கடன் வாங்கிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மன உளைச்சல் ஆகும் நமக்கு. ஐயோ கடன் நம்ம மாமா வாங்கியிருக்காங்களே எப்படி கட்டுறதுன்னு. நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறப்ப மனசு ரிலாக்ஸாக இருக்கணும். அப்போ ஒரு கஷ்டமாகுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் பணம் சேர்த்துக்கிட்டு போகலானே அப்படியே போயிடுச்சு. அப்படியே ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த யூடியூப் பாருங்களேன், இந்த யூடியூப்னாலன்னு நான் அன்றைக்கே சொன்னேன்னு, இந்த யூடியூப்னால தான் இந்த ஒரு குழந்தைங்கிற மாதிரி இந்த யூடியூப் மூலியமாக தான் எனக்கு இதுவும் வருது. ரம்யான்னு ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இது மாதிரி அவங்க வந்து வேதாரண்யம் சைடு, அவங்க தான் மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிஸ்டர், என் பேர் ரம்யா, நான் இந்த மாதிரி திருத்துறைப்பூண்டியில் இந்த டாக்டர்கிட்ட பார்த்து ஐவிஎஃப் பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அங்கே வந்து அவ்வளோ சக்ஸஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் போங்க சிஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து நாங்கள் 2 பேரும் வந்து எப்போவும் யாரும் எது சொன்னால் சரிங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுடுவோம். ஆனால் அப்போ தான் கடவுள் ஏதோ உனக்கு இப்போ தான் இந்த பொண்ணு மூலியமாக வந்து சொல்கிறேன் நீ போங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து அந்த ரம்யா சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே என்னன்னே தெரில, நாங்கள் 2 பேரும் கிளம்பி உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அதுதான் இதில் அவங்க சொன்ன உடனே அப்படியே எல்லா நேரமும் இருந்த மாதிரி இருக்காமல் உடனே நாங்கள் திருத்துறைப்பூண்டி கிளம்பி அந்த டாக்டரை போயிட்டு பார்க்குறோம். அவங்கக்கிட்ட பார்த்து நாங்கள் பழைய ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போய் எல்லாம் பார்த்து இது மாதிரி பண்ணணும்னா மேடம் வந்து அவங்க எவ்வளோ ஆகுங்கிறப்ப அவங்க ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க. நம்ம முன்னாடி சொன்னதுக்கும்
இப்போ சொன்னதுக்கு ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க. நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டோம், வச்சுக்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு, அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து போன உடனே வச்சிடலாம் இல்லை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. நான் வந்து ஒரு 6 மாதம் வந்து எனக்கு சத்து மாத்திரை, நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஒன்று ஒன்று நடக்கும். நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் மேடம் வந்து ஒவ்வொரு பேட்சாக தான் நடக்கும். அங்கே 20 பேர் 25 பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நடக்கும். அப்போ வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போய் 2 பேஜ் வச்சு 3ஆவது பேஜுக்குள்ளே தான் என் பேர் வந்துச்சு. அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு 16 பேருக்கு வைக்கிற மாதிரி வந்துச்சு. எனக்கு கருமுட்டை எடுத்து வயிறெல்லாம் சுத்தம் பண்ணி அது மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸும் அந்த 6 மாதத்துல நடக்கும். எல்லாம் நடந்து நம்ம உடம்ப ரெடி பண்ணி நமக்கு வைப்பாங்க. நான் வச்சு ஒரு 3 மாதம் அங்கே இருந்து 4ஆவது மாதம் தொடங்கின உடனே தான் எங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்க மேடம் வந்து. நான் 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 வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு அதான் அப்படியே அழுதுட்டேன். ஏன்னா நம்ம வந்து எங்கெங்கேயோ இது பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம பக்கத்துலேயே இருந்திருக்காங்க, நம்ம தெரியல பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான். நல்லபடியாக மேடம் வந்து எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே வேலை பார்க்குற நர்ஸு அக்காலாம், நாங்கள் அக்கானே கூப்பிடுவோம் தான், சிஸ்டர்னு சொல்லாமல் அக்கான்னு தான் கூப்பிடுவோம். மேடமும் சரி, சாரும் சரி, அங்கே வேலை பார்க்குற அக்கா எல்லாருமே சரி, அவ்வளோ அன்பாக நான் நம்ம எந்த டயத்துக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது எனக்கு இது பண்ணுதுக்கா இது பண்ணுதுன்னு சொன்னால் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பயப்படாதீங்க, இந்த டேப்லெட்டை போடுங்க, மேடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோனை அடிக்கிறப்பெல்லாம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அங்கே இருந்தப்பையும் எங்களை ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் முக்கியம். நான் ஐவிஎஃப்பில் வந்து ஒரு அமௌண்ட் செலவாகும் தான். அதையும் தாண்டி நம்ம டாக்டர்கிட்ட வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டைரெக்டாக நம்ம வந்து இதுன்னு நம்ம கேட்க முடியாது. நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் ஒரு சில டவுட்டை நம்ம கேட்க தயங்குவோம் டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. மேடம் வந்து நமக்கு என்ன பண்ணுது என்ன ஏது எல்லாமே நம்ம பேசுகிறதுக்கான ஸ்பேஸு கொடுத்துருக்காங்க மேடம் வந்து. அது மாதிரி பேசி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியாக எங்களை வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. இப்போவும் ஒரு ட்ரிப்பும் நாங்கள் போகிறப்ப இது இப்படி சாப்பிடணும், கொஞ்சம் இது பண்ணிடுங்க அப்படின்னு எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம எதுனாலும் சாப்பிட்றலாம், நம்ம ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, இனிமேல் நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் இப்போவும் எங்களை வாட்ச் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் ஒவ்வொரு ஸ்கேனுக்கு போகிறப்பையும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. இதில் இன்னொருத்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அன்னைக்கு வீடியோவில் அதில் நான் சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னா சிஸ்டருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க சொல்லலைன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணுறாங்க இப்படி பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாமலே போயிடும். அதனால் ரம்யா சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஏன்னா நாங்கள் நிறைய இவங்க நன்றி வாயால் சொல்லிட்டோம், உங்கள் மூலியமாகவும் வீடியோ மூலியமாகவும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. அப்புறம் முக்கியமானது என்னென்னா, இப்போ இதில் வரும் ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவானதுன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கு நான் என்ன தரமா சொல்கிறேன், இப்போ வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போல எனக்கு தெரியல. நான் போன இடத்துல ஒரே நேரத்தில் என்ன பணம் கட்டுங்க இவ்வளோ கட்டிடணுங்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட். அப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு இதுக்கு கட்டுறப்ப நமக்கு கஷ்டமாக தெரியல. இப்போ எக் எடுக்கிறப்ப, வயிறு சுத்தம் பண்ணுறப்ப, இந்த மாதிரி எனக்கு ஈடி வைக்கிறப்ப, இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருந்தது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறப்ப முதல்ல போய் டாக்டர் ஃபீஸ் மட்டும்தான் நமக்கு கொடுத்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இவ்வளோவாகும் அவ்வளோவாகும்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம கேட்காம முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் நமக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க போகிறோன்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா முதல்ல போய் பாருங்கள் எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை தொடங்குங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து இன்னமும் நாங்கள் வந்து முழு செலவை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு உடம்புக்கு ஒவ்வொரு செலவு ஆகும். இப்போ என் உடம்பு என் வீட்டுக்கார உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டு செலவாகும், இன்னொருத்தவங்களுக்கு அது மாதிரி செலவாகும். அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஐவிஎஃப்பில் செலவாகும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து நான் இன்னைய வரைக்குமே எல்லாமே நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன்.
நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறப்ப எவ்வளோ டேப்லெட் செலவு வருது என்ன ஏது எல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னுமே எனக்கு ட்ரீட்மெண்ட் முடியலை. இப்போவும் நாங்கள் வாரம் வாரம் போயிட்டு ஒரு வாரம் மாத்திரை வாங்கிட்டு வருவாங்க, மாத்திரை ஊசி வாங்கிட்டு வருவாங்க. அதனால நான் இப்போ டக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை சொல்ல முடியாது. நான் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நான் குழந்த பிறந்து கையில் வாங்குற வரைக்கும் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம பாதி கட்டத்தில் இருக்கிறப்ப நான் பாதி அமௌண்ட்டை நமக்கு சொல்ல முடியாது. இப்போ வாரம் டேப்லெட்டு ஊசியெல்லாம் வாங்கிட்டு வர்றேன், அதுவும் எல்லாம் அதே கணக்கில் தானே வருது. அதனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அதனால் யாருமே எதுவுமே கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்குமே நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இதில் ஏதாவது உங்களுக்கு நான் இப்போ சொன்னதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து டாக்டர் நேமெல்லாம் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் என்னங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ். ஆனால் நான் திருத்துறைப்பூண்டியில் தான் பார்த்தேன். நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து அதில் என்னென்னா அந்த ஃபோன் நம்பர் மட்டும் யார் மேடம் நம்பர் கொடுக்குறதா இல்லை ஹாஸ்பிட்டல் நம்பர் எங்களுக்கு தெரியலை. அதனால வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன், மேடத்திட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் எங்கே பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் நேம் டாக்டர் நேம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஓகே பாய். இன்றைக்கி வந்து நான் ஊசி போடணும், அதுக்காக நம்ம போயிட்டு இங்கே வேதபுரத்தில் ஊசி போட்டு வந்துடலாம். இன்னொன்று வந்து நான் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக வந்து இப்போ எங்கள் மாவட்டம் வந்து திருவாரூர் மாவட்டம். எங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இப்போ இங்கே வந்து திருத்துறைப்பூண்டியில் வந்து அது தெரியும். ஆனால் பார்த்தது திருத்துறைப்பூண்டி வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே பண்ணுறாங்க. அது யாருக்குமே தெரியலை. நம்ம வீடியோ மூலியமாக வந்து அதை வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்கிற ஒரு இது நம்ம எல்லாருக்குமே சொல்ல தான் போகிறோம். அது கண்டிப்பாக நாங்கள் இப்போ திருத்துறைப்பூண்டியில் தான் பார்க்குறோம். நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேங்கிறப்போ ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட மெசேஜில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி, அங்கே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கா, எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போங்க அப்படிலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கும் அப்போ கூட பயமாக இருந்துச்சுங்க. இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் பயம் இருந்துச்சு. ஆனால் கடவுள் வந்துட்டு அதெல்லாம் நான் தான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து கடவுளை எப்படி நம்புகிறோமோ அதே மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டரையும் நம்பி நான் அப்படி தான் நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு ஒரு டவுட்டே இல்லை ஆகுமா ஆகாதான்னு. ஏன்னா அந்த ரம்யா சிஸ்டர் சொன்ன விதம் எனக்கு அவங்கள பற்றி மேடத்தை பற்றி இப்போ நான் ஒருத்தரை பற்றி நான் மேடத்தை அவங்கள வந்து ரம்யா சிஸ்டர் கூட நான் நேராக பார்த்ததில்ல. அவங்க அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து மேடத்தை பற்றி அவ்வளோ ஒரு இதாக சொன்னாங்க. உங்களோட வேலை என்னன்னா மேடம் கொடுக்குற டேப்லெட்டு அவங்க எப்படி இருக்க சொல்கிறாங்களோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. மேடத்தையும் கடவுளையும் முழுசாக நம்புங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னாங்க. அதே மாதிரியே நான் மேடத்தையும் கடவுளையும் தான் நம்பி போனேன். கடவுள் எங்களுக்கு நல்லதே கொடுத்தாரு. மேடத்துக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலுமே பத்தாது. அது 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 வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நாங்கள் நன்றியோடு இருக்கணும். கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் நன்றியோடு இருக்கணும். நன்றியை மறந்தோம்னா நம்ம மனிதனே கிடையாம போயிடுவோம். ஏன்னா நம்ம எவ்வளோ வழிகளை தாண்டி நமக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்காங்கிறப்ப அதோட இருக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகேப்பா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஆமாம்.